அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். ரிஷபராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். செவ்வாய் நவ கிரகங்களிலேயே வைராக்கியம், கோபம், ஆக்ரோஷம் அது மட்டும் இல்லாமல் பூமிக்கு காரகன், இரத்தத்துக்கு காரகன், ஒரு யுத்தம் செய்யக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுத்து அதில் ஒரு வெற்றியாளராக உருவாக்கக்கூடியது இந்த செவ்வாயோடைய அருள் ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு கலஸ்திரஸ்தானாதிபதியாக வருவாருங்க ரிஷபராசிக்கு. ஏன்னா கலஸ்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது மனைவி ஸ்தானம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நட்பு வட்டாரங்களை இணைக்கக்கூடிய இடமும் இந்த 7ஆம் இடம்தான். அப்பேற்பட்ட 7ஆம் இடத்துக்கு அதிபதியாகும் 12ஆம் இடத்திற்கு அயன சயன போக சுகஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் வரக்கூடியவர் தான் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பகவான். அப்போது இந்த செவ்வாய் பகவான் சமீப காலமாக பார்த்துட்டோம்னா, அதாவது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல நீச்ச நிலையில் இருந்ததுனால, அதே நேரத்தில் அடுத்த காலகட்டத்தில் பார்த்துட்டோம்னா, அதாவது கேதுவோடைய தொடர்பில் இருந்ததுனாலையும் இந்த ஒரு 4-5 மாத காலகட்டமாக சொல்கிற அளவுக்கு செவ்வாயோடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கல. அதாவது செவ்வாய் பலம் சிறப்பாக இருக்கலை. அப்போது இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு கடந்த காலத்தில் உங்களுடைய முயற்சிகள் சரியான ஒரு வளர்ச்சி பாதையை அடையிறதுக்கு சில தடைகள் ஏற்பட்டிருக்கும், மன உளைச்சல்கள் உருவாகியிருக்கும். சில நேரங்களில் பார்த்தோம்னா சகோதரன் சகோதரிகள் இவங்க மூலியத்தில் சிறு சிறு வருத்தங்களை கொடுக்கும். காரணம் என்னென்னா சகோதர காரகனும் இந்த செவ்வாய் பகவான் தான். சிலருக்கு பார்த்தோம்னா பூமி சார்ந்த விஷயங்கள் அப்படின்னா ஒரு வீடு கட்டுற விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு இடம் வாங்கலாம் நினச்சி அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வாங்க கிரையம் பண்ண முடியல, அது தள்ளி போயிட்டுருக்குது. ஒரு இடத்த பார்த்தேன், அதை கிரையம் பண்ண முடியல, சரியாக இடம் அமையலை. ஒரு வீடு வாங்கலாம்னு முயற்சிகள் எடுத்தேன், அதுக்கு தகுந்த மாதிரி எதுவுமே சிறப்பாக அமையலை. இப்படி சில தடைகள் ஏற்படுறதுக்கு காரணம் செவ்வாய் பகவான் பூமிக்காரகன். சரிங்களா? அப்போது இந்த 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிலருக்கெல்லாம் குடும்ப ரீதியிலேயே கூட சிறு சிறு மன வருத்தங்கள் உண்டாகிருக்கு. ஏதோ ஒரு சூழ்நிலையினால் கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட, ஏன்னா குடும்ப வாழ்க்கையில் என்ன தான் நமக்கு வெளியில் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே ஒரு மன நிம்மதி சந்தோஷம் இருந்தால் தான் வெளியில் எப்பேற்பட்ட ஒரு சில பிரச்சனைகளும் தீர்க்க முடியும். அதுக்கு உண்டான ஒரு மன வலிமையோடு நம்ம ஒரு ஆரோக்கியத்தோடு செயல்பட முடியும். ஆனால் இந்த கலஸ்திர ஸ்தானாதிபதி பாதிக்கப்பட்டதுனால சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா தசாபுத்தியும் சரியான ஒரு சுபம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையிலேயே சில சங்கடங்கள் ஏற்பட்டதுனால குடும்பத்தில் சம்மந்தப்பட்ட நபர்களால் அதாவது பிரிவினைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாயிருக்கு. அது மட்டும் கிடையாது, சில நண்பர்கள்கிட்ட சங்கடங்கள், கொடுத்த பணத்தை கேட்ட போய் பகையாயிருச்சு. எத்தனையோ வருஷங்கள் ஒன்றா இருந்தவங்க இன்றைக்கி பார்த்தா எதிரும் புதிருமாக ஆக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாயிருச்சு. அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுகள் எல்லாமே ரிஷபராசி நேயர்கள் கடந்த காலத்தில் அனுபவிச்சிங்க. இதுக்கு இந்த ஒரு நிமோஷனமாக கிடைக்கக்கூடிய ஒரு சாதகமான பலன் தாங்க இப்போ வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், அது மட்டும் கிடையாது, அன்புன்னு சொல்லக்கூடிய ஒரு காதல், ஒரு பாசத்தை அதாவது உருவாக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லக்கூடிய அந்த 5ஆம் இடத்துக்கு நிலையில் இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறாருங்க. அப்போது இந்த 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் இல்லைங்களா? நமக்கு இந்த 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்திற்கு வரும்போது இதை வேணா அற்புதம், அற்புதமத்தில் அற்புதம். குறிப்பாக சொல்ல போனோம்னா நம்மளுடைய எண்ணங்களை, நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய ஆசைகளை சரியாக அமைத்துக்கக்கூடிய ஒரு காலகட்டமான ஒரு பெயர்ச்சி தான் இந்த செவ்வாய் பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சி உங்களுக்கு எப்பேற்பட்ட நன்மைகளை உருவாக்கப் போகுது, நமக்கு கிடைக்க போகுது ரிஷபராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ பார்க்க போகிறோம்ங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அதாவது ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னா தனராசி,
அதாவது காலபுருஷ தத்துவத்தில் பார்த்துட்டோம்னா இரண்டாவதாக வரக்கூடிய தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி தான் உங்களுடைய ராசி. குறிப்பாக சிரராசி. சிரராசி என்பது குறிக்கோள், லட்சியம், எண்ணம், உயர்ந்த சிந்தனை, இதுக்கெல்லாம சொந்தக்காரர் ரிஷபராசி அன்பர்கள். ஆனால் அப்பேற்பட்ட உங்களுக்கு கடந்த காலத்தில் சில தாழ்வு நிலைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை உண்டானது. அது குடும்பத்திலையும் சரி, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, நீங்கள் பெரிய அளவில் மற்றவங்களுக்கு சம்பளம் கொடுத்து வேலை செய்யக்கூடிய ஒரு அதிபராக இருந்தாலும், ஆனால் நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மன நிம்மதி நம்ம முதலாளியாக இருந்தும் நமக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கடந்த காலத்தில் கண்டிப்பாக உண்டாயிருக்கும். அது மட்டும் கிடையாது, ஒரு வேலைக்கு போகக்கூடிய நபராக இருந்தாலும் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை மற்றவங்க ரசித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு திறமை அது ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும். அப்பேற்பட்ட உங்களுக்கு வேலையில் சில விதமான பிரச்சனைகள் கொடுத்துருக்கு. அடுத்தவங்க செய்த தவறுக்கு நீங்கள் தவறு செய்த மாதிரி சித்தரிக்கப்பட்டிருப்பீங்க. இதனால் சிலருக்கு வேலை செய்ய பிடிக்கல, சிலருக்கு பார்த்தோம்னா வேலையை நான் இழந்துட்டேன், வேலையை தேடிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு மனக்குழப்பத்தில் உண்டாகக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க ரிஷபராசி அன்பர்கள். என்னன்னே தெரியல, நான் நினச்ச மாதிரி நான் சாதிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்து இப்போ எதை தொட்டாலும் சரியில்லை, எந்த முயற்சி எடுத்தாலும் முடியல, குடும்பத்தில் தேவையில்லாத சிறு சிறு சங்கடங்கள் அடுத்தவங்களாலேயே ஏற்படுது, அதனால் எங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி போயிடுச்சு, எல்லாரும் வேணும்னு நான் உருவாக்கினேன், வேணுங்கிறதுக்காக மற்றவங்களுக்கு உதவிகள் செய்தேன், என்னுடைய சுயநலத்துக்கு நான் வாழ அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் ரிஷபராசி. ஆனால் அப்பேற்பட்டவங்க மற்றவங்களுக்கு நல்லது செய்தோம், உதவி செய்தோம், உபகரணம் செய்தோம், ஆனால் கடைசியில் நமக்கே தானே நம்ம வினை வச்சுக்கிட்ட மாதிரி கெட்டவனை நம்பிட்டோமே, கெட்டவனால இன்றைக்கி பாதிக்கப்பட்டுட்டோமே, இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை கடினமான வாழ்க்கை, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எல்லாமே இழந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிரமாட்டிருக்குது. இதிலிருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு தெரியல. இன்றைக்கி இளமையாக இருக்கிற போது கூட எல்லா பிரச்சனைகளும் நான் சமாளிச்சுட்டேன். இன்றைக்கி அந்த இளமையில் இருந்து இன்றைக்கி குடும்பத்துக்கு தேவையானதை எல்லாமே உருவாக்கி வச்சுருக்கணும். ஆனால் பார்த்தா அன்றைக்கி அசால்ட்டாக இருந்தும் சம்பாரித்தோம், இன்றைக்கி பார்த்தோம்னா பொறுப்பாக இருக்கிறோம், ஆனால் எதுவுமே கைகூடி வர மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு நிலை. குறிப்பாக சொல்ல போனோம்னா 4 பேருக்கு நல்லது செஞ்சதுக்கு நமக்கு ஏன் இவ்வளோ ஒரு மன கஷ்டங்களை உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த பக்கம் திரும்பின பக்கமெல்லாம் பார்த்தோம்னா ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்குது. ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணால் இன்னொரு பிரச்சனைகள் வருது. இது இப்படியே போச்சுன்னா இது எப்படிங்க என்னங்க செய்யுதுங்கிற அளவுக்கு சரியான தூக்கம் இல்லை. எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதில் பார்த்தா நெருக்கடிகள் உண்டாகிட்டு இருக்குது. குடும்பத்தில் தனமுங்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. உடம்புல ஒரு ஆரோக்கியம் மாதிரி ஒரு தெம்பாக இல்லை. நினச்சோம்னா ஒரு காரியத்தை முடிக்காமல் விட மாட்டீங்க. ரிஷபராசி அன்பர்கள்லாம் அப்படி தான், செய்யணுமா செஞ்சிருவீங்க, போயிட்டு வரணுமா போயிட்டு வந்துடுவீங்க, யாரை பற்றி கவலை இல்லை, என் மனசுக்கு இது சரின்னு படுது செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலை ரிஷபராசி அன்பர்களுக்கு இருந்தது. ஆனால் கலைத்துறை மட்டும் கிடையாதுங்க, விவசாயம் மட்டும் கிடையாதுங்க, ரியல் எஸ்டேட் மட்டும் கிடையாதுங்க, வண்டி வாகனம் ஆடம்பர லக்ஸரி குடுக்கல் வாங்கல் இருந்து தனம் செல்வாக்கு மிக்க அரசியல் அரசாங்க பவர் மிக்க எல்லா துறைகளிலும் செழிப்போடு செயல்படக்கூடியவங்க தான் ரிஷபராசி அன்பர்கள். ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா செயலிழந்ததுங்கிறத எல்லாம் இருக்குது, ஆனால் சரியாக அமையலை, எதுவுமே பயன்படுத்திக்க முடிய மாட்டேங்குது. நம்மளால் மற்றவங்களுக்கு நன்மைகள் நடக்குது, ஆனால் நமக்கு எதுவும் சரியாக அமைய மாட்டேங்குது. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திருப்பு முனைகளை சிறப்பான ஒரு அமைப்புகளாக உங்களுக்கு செயல்பட போகுது இந்த செவ்வாய் பகவானுடையது. அப்போது குடும்பத்தில் சந்தோஷம், அதாவது சிலர் மேலே வைத்த பாசத்தினால் ஏமாற்றப்பட்ட நம்பிக்கை துரோகத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாக போகுது. அது மட்டும் கிடையாதுங்க, வேலையில் ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்கள், சிறப்பான யோகத்தை
தேடி வரக்கூடிய அதிர்ஷ்ட யோகம் தேவதைகளை நீங்கள் நிச்சயமாக அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்க போகுதுங்க. அதனால் கடினமான முயற்சிகள் எடுங்க. அற்புதமான வளர்ச்சி ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுதில்லை. எந்தவித மாற்று கருத்தும் கிடையாதுங்க. ஆக மொத்தத்தில் அற்புதமான செவ்வாய் பயிற்சி. இப்போ நான் சொன்னது கோச்சார அடிப்படையில் நான் சொன்ன பலன். இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா ஜனன ஜாதகத்தில் செவ்வாயுடைய பலம் என்ன, அது என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது அப்படிங்கிறது பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு ரிஷபராசி அன்பர்களே உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் தீர்மானம் செய்யுங்க. அற்புதமான காலகட்டமாக இருக்கிறதுனால ஜெயிச்சு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு பொற்காலமாக உங்களுக்கு அமையும். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.